ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் ஸ்டைலில் சொல்லணுன்னா அதிகாலை 5 மணி. ஆமாங்க, இப்போ மணி வந்து 5. நேற்று ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். போகிறதுக்கு முன்னாடி அடமாவுக்கு ஊற வச்சுட்டு போயிருந்தேன். அதனால் வந்த உடனே எல்லாருக்கும் அடை ஊற்றி கொடுத்ததுலேயே டயர்டாகிட்டேன். ஸோ டப்பக்கடின்னு போய் படுத்தாச்சு. படுத்ததோட விளைவு கிச்சன் கிடக்கிற கடையை பாருங்கள். இன்றைக்கி அமாவாசை இல்லையா, அதனால் காலையிலேயே நம்ம அடுப்பு திட்டெல்லாம் சுத்தங்கத்தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் என்னால் சுத்தமாக முடியல. மண்டவலினா மண்டவலி, அப்படி ஒரு மண்டவலி. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு திட்டெல்லாம் அப்புறம் தொடச்சிக்கலாம். அதில் காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து காஃபி வச்சு தான் குடிக்க போகிறேன். இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, காலை டிஃபனே பண்ண வேணாம், டைரெக்டாக சமைச்சிட்டு ஒரு வழியாக சமைச்சு படைச்சிட்டு நம்ம டைரெக்டாக மதியான சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா, நமக்கு ஒரு வேளை சாப்பாடு செய்கிற வேலை மிச்சம் அப்படின்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. ஏன்னா சாப்பிட்டா கூட கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. சாப்பிட்லன்னு வச்சிங்களேன், சீக்கிரம் பசி வந்துடும். அப்புறம் நீ செஞ்சிட்டியான்னு சொல்லிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வேறு நமக்கு டென்ஷன் ஆகும். அதுக்கு ஒரு வேளை சாப்பிட்டுட்டே நம்ம பொறுமையாக கூட செய்யலாம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்கள் மாமியாரை தவிர பாக்கி எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. பசங்களாம் ஈவினிங் தான் வருவாங்க. ஹஸ்பண்ட் வந்து மதியானம் படைக்க வந்துடுவாங்க. கரெக்டாக காஃபி போட்டு முடிச்சுட்டு மணி பார்த்தீங்கன்னா 5:38. இப்போ நம்ம காஃபியை குடிச்சு முடிச்சிடலாம். பாத்திரம் மட்டும் விளக்கியாச்சு. கிச்சன் கவுண்டர் டப்பா க்ளீன் பண்ணணும். நேற்று வந்து குப்பை எடுக்கிறவங்க வரல, ஆனால் இன்றைக்கி வருவாங்க. ஸோ இன்றைக்கி குப்பை போட்டுடலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம டஸ்ட்பினில் போட்டுட்டு நம்ம இதில் வேறு கவர் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நானே வீட்டில் தயார் பண்ண அந்த லிக்விடை எடுத்து கிச்சன் கவுண்டர்ட்ட ஃபுல்லாக ஊற்றி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். லாஸ்ட்டு சண்டே வந்து மகா சிவராத்திரி, அதனால் நான்வெஜ் செய்யலை. இடையில ஒரு சண்டே தான் செய்யலை, ஆனால் ரொம்ப நாள் சாப்பிடாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அநேகமாக நாளைக்கு எடுத்து செஞ்சாலும் செய்வோம். அதாவது தலைவலியாவது கிளவலியாது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கடன்னு வேலை செஞ்சாச்சு. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலையெல்லாம் வீடியோ எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். யாரும் வீட்டில் ஆள் இல்லாதனால கொஞ்சம் எடுக்க முடியும். இல்லாட்டி நொசன்னு நம்மளை எடுக்க விட மாட்டாங்க. வேலை செய்கிறதுக்கே டைம் சரியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து வீட்டில் ஆள் இல்லாதனால நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வீட்டில் நம்மளை தொந்தரவு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை பார்த்திங்களா. அதனால் இப்போ நல்லா கிச்சன் கவுண்டர் டப்பா சூப்பராக க்ளீனாக தொடச்சாச்சு. அந்த லிக்விடு கூட கொஞ்சம் காலியாகிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம அதை கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, வாஷிங் மிஷினில் துணி போட்டு அதை காய வைக்கணும். ஆனால் காய வைக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு மூட்டை காஞ்சிகிட்டு இருக்குது. அந்த காஞ்ச துணியை எடுத்தால் தான் இதை போய் காய வைக்க முடியும். ஏன்னா இப்போல்லாம் மொட்டை மாடிக்கு நம்ம ஏறுறதில்ல, வீட்டிலே போட்டுக்கிறது. ஸோ நம்ம இப்போ இந்த காஞ்ச துணியெல்லாம் எடுத்துக்கொண்டு பெட்டில் போட்டுருவோம். மடிக்கிறதுக்கு இப்போ டைம் கிடையாது. முதல்ல சமையலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ குக்கரில் பருப்புக்கு நான் 2 கப்பு பருப்பு வந்து இதில் ஊற போட்டுக்கிறேன். 2 கப்பு பருப்பு ஜாஸ்தி தான். ஏன்னா கொஞ்சம் படைக்கிறதுக்காக கொஞ்சம் பருப்பு தனியாக எடுத்து வைக்கலான்னு போட்டிருக்கிறேன். எங்கள் அம்மா வீட்டில் வந்து இந்த பருப்புலாம் தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. சாம்பார், ரசம், பொரியல், வறுவல் இப்படி போயிடும். ஆனால் எங்கள் மாமியார் வீட்டு சைடில் படைக்கணுன்னா கொஞ்சம் பருப்பு தனியாக எடுத்து வைப்பாங்க. எனக்கு ஸ்டார்டிங்லலாம் இந்த பழக்கம் அம்மா வீட்டிலேருந்து வந்ததுனால எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இல்லாதனால மறந்து போயிடும். பருப்பு எடுத்து வைக்க மறந்துட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வாங்கிக்கிட்டுவேன். அது வேறு பிரச்சனை. ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் ஞாபகமாக எடுத்து வச்சுருவேன். அதனாலேயே ஸ்டார்டிங்லேயே பருப்பு நிறையா போட்டுருவேன். அப்போ நமக்கே வந்து சாம்பாருக்கு ஏன் இவ்வளோ பருப்பு தேவை அப்படிங்கும்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும். ஐயோ, கொஞ்சம் பருப்பு தனியாக எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு. அதனாலே கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருவேன். துவரம்பருப்பு நிறையா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மசாலா வடை போடலான்னு சொல்லிட்டு துவரம்பருப்பே ஊற வச்சுட்டேன். சும்மா ஒரு கைப்பிடி மட்டும் கடலப்பருப்பு போட்டுட்டு மிச்சம் துவரம்பருப்பே ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சோம் இல்லையா, அதில் நம்ம ஒரு தக்காளி போட்டுக்கலாம். அந்த தக்காளியில் இருக்கிற அந்த காம்பை எடுத்துடலாம். அதுதான் கிட்னி ஸ்டோன்லாம் வருது. அதனால் நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த தக்காளியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், விளக்கெண்ணெய் இதெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறதுனால அதை தனியாக பைல் பண்ணோம்னா நமக்கு கேஸும் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. ஸோ நம்ம இந்த பருப்போடையே சேர்த்து வேக வச்சிட்டோம்னா நமக்கு ஒரே வேலையாக போயிடும். ஸோ 3 உருளைக்கிழங்கு தூக்கி இதில் போட்டுறேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பருப்பை வச்சிடலாம். நம்ம அடுத்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் மாமியாருக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துடலாம். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மத்தியானம் சாப்பிட்ற சமையல் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பசி தாங்காது. அதனால் அவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம அடுத்த வேலையை கடகடான்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி அமாவாசைக்கு நான் என்னென்ன காய் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் கேரட்டு போட்டு ஒரு பொரியல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸு சாம்பார், அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான பச்சை மிளகா, தக்காளி, அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம எடுத்து நறுக்கி வச்சுக்கலாம். மல்லித்தழை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ஒரு கட்டே 12 ரூபாங்க. இருந்தாலும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ பீன்ஸ் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பீன்ஸ் நறுக்க நான் கத்திலாம் யூஸ் பண்ணல. சும்மா 2 பக்கம் காம்பை கிள்ளி போட்டுட்டு 2 இன்ச்சு அளவுக்கு இப்படி கையாலே பிச்சு போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம சாம்பாருக்கு தானே போடுறோம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அது நல்லா தான் இருக்கும். ஸோ நான் கையாலே பிச்சு போட்டுக்கிட்டேன். இந்த பீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கிட்னி ஸ்டோனுக்கு. கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க இந்த பீன்ஸை பச்சையாக மிக்ஸி ஜாரில் போட்டு வடிகட்டவே வேண்டாம். நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்படியே குடிச்சிட்டா கூட ரொம்ப நல்லதுன்னு
சொல்லுவாங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான சின்ன வெங்காயம் நான் அறியவே இல்லைங்க, குட்டி குட்டி வெங்காயமாக தான் இருந்துச்சு. அதனால் நான் அப்படியே முழுசாக போட்டுக்கிட்டேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய் நம்ம ஆல்ரெடி பருப்புலேயும் போட்டிருக்கோம், இதுலேயும் ஒரு 2-3 கீரி வச்சுக்கிட்டேன். இப்போ குக்கரில் பருப்பும் விசில் வந்து வெந்துடுச்சு. அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வானல் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து எப்போதும் போல தான் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வந்து ஆல்ரெடி நான் பருப்பில் போட்டதுனால தக்காளி சேர்க்கலை. பாருங்கள், குக்கர்லேயும் நல்லா பருப்பு வந்துருச்சு. இவ்வளோ பருப்பு இருக்குங்கும்போது நமக்கு ஞாபகம் வரும் பருப்பு நம்ம தனியாக எடுத்து வைக்கணும். ஸோ நம்ம ஒரு கிண்ணத்தில் பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லையா, அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கின அந்த வானலில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுலேயே 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்போ அதில் வந்து நம்ம பீன்ஸை போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு காய் வெந்துட்டுக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே பருப்பு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம், இல்லாட்டி மறந்து போய் டப்பக்குன்னு சாம்பாரில் எல்லாத்தையும் கொட்டிடுவேன். இப்போ குக்கர்லேயே பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்ச பருப்பில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நெய் நம்ம சாப்பிடும்போது ஊற்றிக்கிட்டாலும் ஓகே, இல்லை அதிலே நம்ம ஊற்றி வச்சாலும் ஓகே. சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்கு. சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ளார நான் உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டேன். அதுக்குள்ளார சாம்பாரில் இருக்கிற காயும் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரில் இருக்கிற பருப்பு எடுத்து சாம்பாரில் ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரில் நிறைய பருப்பு ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அதையும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக புளியை வந்து நான் அந்த குக்கர்லேயே போட்டு கரைச்சிக்கிறேன். அந்த குக்கரும் சூடாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ புளி சீக்கிரமாக நமக்கு கரைஞ்சிரும். இப்போ புளியை கரைச்சி ஊற்றிட்டு அந்த குக்கரை வாஷ் பண்ணிவிட்டு அதிலே நம்ம சாதம் வச்சுக்கலாம். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நம்ம அந்த வடக்கி ஊற வச்சோம் இல்லையா துவரம் பருப்பு, அதையும் நல்லா நம்ம ஒரு துணியில் வடிகட்டி வச்சலாம். அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் இருத்து அது ட்ரையானா நம்ம அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்குக்கு நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். முன்னாடிலாம் தக்காளி போட மாட்டேன், ஆனால் இப்போ நல்லா இருக்குது தக்காளி போட்டால், அதனால் கொஞ்சம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். சாம்பார் வந்து நல்லா கொதி வந்து காயெல்லாம் வெந்துருச்சு. ஸோ அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி காம்பு தழை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம்னா வாசனையாக சூப்பராக இருக்கும். நம்ம இறக்கும்போது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூவி விட்டுட்டு இறக்கலாம். நான் தூவி விட்டுட்டு தான் இறக்குனேன், அது வீடியோவில் காமிக்கல. நல்லா சூப்பராக வாசமாக இருந்தது சாம்பார். இப்போ சாம்பார் ரெடி, நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பொரிச்சிக்கலாம். அதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு நசுக்கி வச்சுருந்தா அதையும் நம்ம அதோட சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும். வதக்கும் போதே நம்ம அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோன்னு வைங்களேன், அது நல்லா வதங்கி சாஃப்டாக மாறிடும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டே வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு அதோட சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கிளறி விட்டோம்னா அது நல்லா பிசுன்னு அந்த மசாலாலாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று மிங்கிள் ஆகிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையும் அதோட போட்டு நல்லா கிளறிட்டு சிம்மில் வச்சுட்டு தீயை சன்னமாக வச்சுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னு வைங்களேன், நல்லா சூப்பராக வெந்து உருளைக்கிழங்கு பொரியல் நமக்கு அருமையாக ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம முட்டைகோஸ் பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். முட்டைகோஸ் பொரியலுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். இந்த பச்சை மிளகாலாம் பார்த்திங்கன்னா சில டைம் வந்து எனக்கு கத்தியால் நறுக்கிறத விட சிசர்ஸால் நறுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் சிசர்ஸ் எடுத்து டக்குன்னு நறுக்கிடுவேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முட்டைகோஸ் அரைச்சிக்கலாம். முட்டைகோஸ் எப்பயுமே பூ மாதிரி அறியும் போது நமக்கு பொரியல் வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் முட்டைகோஸ் பொரியலோட ஒரு 3 கேரட்டு துருவி போடலான்னு இருக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு முட்டைகோஸை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த முட்டைகோஸை நீங்கள் நம்ம தினமும் சாப்பிட்டோம்னாலும் சரி, இல்லை அதோட சூப்பு வச்சு குடித்தோம்னாலும் நம்ம வயலேருந்து வர ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, பேட் ஸ்மெல், அதை வந்து இது வராமல் தடுக்குமா. ஆனால் சில பேருக்கு இந்த முட்டைகோஸோட ஸ்மெல்லே பிடிக்காது. ஆனால் இந்த முட்டைகோஸ் வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க வந்து சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம கேரட்டையும் தோலை சீவிட்டு இந்த திருவள் இருக்குது பார்த்தீங்களா சீவறது, அதில் வச்சு நல்லா சீவிக்கலாம். அப்போ தான் நல்லா பூ மாதிரி வெந்துடும். இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாதத்தை நம்ம கீழே இறக்கிட்டு இப்போ அதே ஸ்டவ்வில் நம்ம வானல் வச்சுக்கலாம். வானலில் நம்ம எண்ணெய் ஊற்றி அதேமாதிரி கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி வச்சிருந்ததை இதில் போட்டு நம்ம வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வடக்கி வந்து வெங்காயம் அரிஞ்சு வச்சிடலாம். எங்கள் வீட்டில் பாதி பேருக்கு உளுந்த வடை பிடிக்கும், பாதி பேருக்கு கடல வடை பிடிக்கும். அதனால் ஒரு டைம் வந்து உளுந்த வடையும் ஒரு டைம் வந்து கடல வடையும் மாற்றி போட்டுக்க வேண்டியதான். இந்த தடவை ஒரு பிடி முட்டைக்கோசை எடுத்து இந்த மசாலா வடையில் சேர்த்து செய்யலான்றங்க. அதுக்காக அந்த பெரிய வெங்காயத்தோட சேர்த்து வச்சுக்கிறேன். செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. காய்கறியெல்லாம் சேர்த்து செஞ்சால் நல்லது தானே, நம்ம புதுசாக ட்ரை பண்ணணும். நல்லா தான் இருக்கும். முட்டைக்கோசும் வெங்காயம் மாதிரி தானே, ஸோ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ முட்டைக்கோசை நம்ம போட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தீயை சன்னமாக வச்சுட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம்னா ஒரு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா அப்படியே நல்லா வதங்கி பாதி வெந்த மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் முட்டைக்கோசில் தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு அப்புறம் வடிகட்டிட்டு அதை வந்து நான் தாளித்து பொரியலுக்கு எடுத்துப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த முட்டைக்கோசில் இருக்கிற சத்துலாம் அந்த தண்ணியோட போயிடும். அப்போ வெறும் முட்டைக்கோசை சாப்பிட்றதுல நமக்கு என்ன இருக்குது, அதோட சத்து போயிடாமல் இருக்கணும்னா அந்த முட்டைக்கோசை வேக வைக்காமல் நம்ம டைரெக்டாக எடுத்துக்கிறது தான் நல்லது. இப்போ முட்டைக்கோசோட சத்து வந்து நமக்கு அப்படியே கிடச்சி. இப்போ பாதி வெந்திருந்தது பார்த்திங்களா, இந்த சமயத்தில் நம்ம துருவி வச்ச கேரட்டையும் போட்டுட்டு அப்படியே கிளறி விட்டுடலாம். முட்டைக்கோசை வேக வைக்கிறதுக்கு வந்து நம்ம தண்ணி தெளிக்கணும்.
வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. முட்டைக்கோஸில் இருக்கிற தண்ணி, கேரட்டில் இருக்கிற தண்ணி, வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம அதில் போட்டிருக்கிற உப்பு, அப்புறம் அதை மூடி வைக்கும்போது அந்த மூடியில் ஃபார்ம் ஆகிற ஆவி தண்ணி, இதிலெல்லாம் இருக்கிற தண்ணியே அது வேகிறதுக்கு போதும். இதில் தேங்காய் துருவல் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ மசால் வடைக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். சோம்பு, வரமிளகாய், பூண்டு, இஞ்சி, வெங்காயம், முட்டைக்கோசு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி வந்து தோல் செதுக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டை வந்து தோல் உரிக்காமல் வச்சுருக்கேன். இப்போ வந்து வடையில் கையை வச்சோம்னா மற்ற வேலை அதோகதி தான். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த முட்டைக்கோஸை இறக்கிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம வடை என்னென்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொல வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம இறக்கி வச்சுட்டு தேங்காய் துருவலை போட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். இல்லை தேங்காய் துருவல் போட்டு ஒரு கிளறிட்டு இறக்கினாலும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ நம்ம லாங் டைம் இதை வச்சுருக்க போகிறோம், நைட்டு வரைக்கும் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தேங்காய் துருவல் போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். இப்போ நம்ம வடைக்கு அரைச்சிக்கும். இப்போ அந்த ஒரு மிக்ஸி ஜாரில் வரமிளகாய், சோம்பு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, அதெல்லாம் குட்டி குட்டி இருக்கு இல்லையா, வரமிளகாய் நீட்டாக இருக்கிறதுனால வரமிளகாயை நம்ம 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ஒரு குறைங்கிற பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு நம்ம இந்த துவரம்பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம கடல வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பருப்பு அரைக்கும் போதே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம ஒரு பிடிச்ச நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பருப்புன்னு இருக்கும் வடை. இப்போ நம்ம வடை போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு நம்ம வடை போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அப்பளத்தை சுட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடை போட்டுக்கலாம். நான் வச்சுருக்கிறது குட்டி வானல், அதனால் நம்ம முழு அப்பளத்தை போட்டோம்னா அது ஒழுங்காக பொரியாது. அதனால் நம்ம பாதியாக உடச்சி போட்டுக்கிட்டோம்னா நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துடும். இன்றைக்கி பாயசம் மட்டும் வைக்கல, ஏன்னா இன்றைக்கி அமாவாசைன்ற ஞாபகம் இல்லாமல் நேற்று வந்து கருப்பு கவுனி அரிசியில் பாயசம் வச்சுட்டேன். சாரி, அது என்ன கருப்பு அவலில் பாயசம் வச்சுட்டேன். அதனால் நேற்றும் பாயசம் இன்றைக்கும் பாயசம்னா மூஞ்சில் அடித்த மாதிரி போய்டுன்னு இன்றைக்கி பாயசம் வைக்கல. அப்பளம் வந்து இப்போதைக்கு மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் பொரிச்சிக்கலாம். பசங்க வந்ததுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து அப்புறம் வேணுங்கிறத பொரிச்சிக்கலான்ட்டு ஒரு 4-5 அப்பளம் மட்டும் 4-5 இல்லை, கொஞ்சம் நிறையா தான் பொரிச்சிருக்கேன். இப்போ நம்ம வடை மாவுக்கு பிசைஞ்சிக்கலாம். வடை மாவு பிசைகிற வரைக்கும் ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம். அது வரைக்கும் ஸ்டவ் ஆன்லேயே இருந்ததுன்னா எண்ணெய் வந்து புகையாக போய் காணாமல் போய்டும். அதனால் நம்ம அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வடை உருண்டிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ பார்த்துட்டு எங்கள் அண்ணி சொல்லுவாங்க, எல்லாமே குட்டி குட்டி பாத்திரமாக வச்சு செய்கிற மாதிரி இருக்குது, நீ கொஞ்சம் தாராளமாக பெரிய பாத்திரமாக வச்சு செய்ய வேண்டியதானே, எல்லாமே அப்படியே பத்தாத மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்னும் இந்த வானல் மட்டும் குட்டி வானலாக வச்சு எண்ணெய் ஊற்றி சுடும்போது எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக செலவாகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ நம்ம வடையெல்லாம் உருண்டி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம டக்குன்னு எடுத்து போட முடியும். இப்போதைக்கு மட்டும் கொஞ்சமாக வடை உருண்டி வச்சாச்சு. மிச்சதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சிடலாம். ஈவினிங் பசங்க வந்தோடனே சுட்டு கொடுக்கலான்ட்டு. ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம 1 by 1 போட்டு எடுத்துடலாம். இந்த வடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையில் வச்சு பண்ணக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அழகாக செஞ்சோம்னா உள்ளேயும் வெந்திருக்கும், வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வடை வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளார நம்ம இந்த இடத்தெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிடலாம். இப்போ தான் நம்ம சமையலை முடித்த உடனே டகால்னு ஓடிடலாம். இல்லைன்னா சமையலை முடிச்சுட்டு இதை வேறு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோன்னா ரொம்ப டயர்டாகும். நான் தயாராகலாம். நான் தான் ரசம் வைக்கலை, ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கே சாதம் நமக்கு போதும். இன்னொரு தடவை சாதம் போட்டு ரசம் போடுற அளவுக்குலாம் நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால் ரசம் வைக்கல. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சுட்டு வச்ச அப்பளத்தை இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் இது கொஞ்சம் முறுமுறுன்னே இருக்கும் சாப்பிட்ற வரைக்கும். அவ்வளோதான், படைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து சாம்பிராணியும் கொட்டாஞ்சலை போட்டு வச்சாச்சு. வாங்க இப்போ ஃபைனலாக நான் என்னென்ன செஞ்சேன்னு பார்க்கலாமா. முட்டைக்கோஸ், கேரட்டு, தேங்காய் துருவி போட்ட பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போதே அருமையாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பீன்ஸு சாம்பார். இதில் இறக்கி வைக்கும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கொத்தமல்லி தழையும் போட்டு இறக்குனதுனால சாம்பார் வந்து செம்ம வாசமாக இருக்குது. இது வந்து உருளைக்கிழங்கு வறுவலில் நல்லா பூண்டுலாம் நசுக்கி போட்டதுனால சரி வாசமாக இருக்குது. இது வந்து பருப்பு உப்பு போட்டு வச்சுருக்கேன். சாப்பிடும்போது நெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து முறுமுறு அப்பளம். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா மசால் வடை, கடல வடை, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒயிட் ரைஸை குக்கரில் தான் இன்றைக்கி சாதம் வச்சேன். இன்றைக்கி எல்லாருமே கொஞ்சம் வெளியில் போயிட்டதுனால இலை வாங்குறதுக்கு டைம் இல்லை. ஸோ வீட்டில் இருந்த பிளாஸ்டிக் இலைத்தட்டை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு வறுவல், அதையும் வச்சுக்கலாம். அடுத்து வந்து 2 வடை, அப்புறம் 2 அப்பளம். அப்பளத்தை முன்னாடி வச்சோம்னா வடை மறைஞ்சிருது, அதனால் வடையை முன்னாடி தள்ளிட்டு அப்பளத்தை பின்னாடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சுட சோறு. அடுத்து வந்து பருப்பு. இந்த பருப்பில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பெருங்காயம் எல்லாம் போட்டு தான் நம்ம வேக வச்சோம். ஸோ இந்த பருப்பு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த வாசனைக்கு இன்னும் வாசனை சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக நெய். இந்த நெய் வந்து ரொம்ப வாசமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து வீட்டிலே செஞ்ச நெய். ஃபைனலாக பீன்ஸு சாம்பார். அதை வந்து நம்ம ஒரு சைடில் ஒரு சைட் டிஷ் மாதிரி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு போட்டு சாப்பிட்டுட்டு தான் அடுத்து நம்ம மற்றதெல்லாம் சாப்பிடுவோம். அதனால் பீன்ஸ் மட்டும் சைட் டிஷ்ஷாக சைடில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இதுதான் எங்கள் வீட்டு அமாவாசை சமையல். இதுக்கு மேலே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, ஏன்னா எல்லோரும் குழப்பசியில் இருக்காங்க. வாங்க சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே நமக்குன்னு உள்ள வேலைகள்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. நம்ம காஞ்ச தண்ணி எடுத்து போட்டோம் பார்த்திங்களா, அது வந்து நம்ம போய் மடித்து வச்சிடலாம்.
மடித்து கூட நம்ம வச்சுருவோம். ஆனால் அந்த மடித்த துணியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த பசங்களுக்கு. நம்மளே தான் கொண்டு போய் வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 புடவை ஓரடிக்கிற வேலை இருக்குது. அதையும் முடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த வேலையை முடிஞ்சிச்சு. நைட்டு வந்து டிஃபனுக்கு மாவு இருக்குது. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்றைக்கான அமாவாசை தினம் இப்படி தான் போச்சு. இந்த ஸ்டிச் பண்ணும்போது பாருங்களேன், ரொம்ப சின்சியராக பண்ணிட்டு போவோம். அப்போ தான் டக்குன்னு பாபினில் நூல் தீர்ந்து போகும், இல்லைனா ஊசியில் நூல் பிச்சுக்கும். ஒரு இரிட்டேட்டான விஷயம்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து இன்றைக்கே எடிட் பண்ணி போடுறது கஷ்டம். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து நாளைக்கு தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.